அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான். ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாரும் கிடைக்கும். கிரகநாதர்கள் மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார். பங்குனி மாதன்றதுக்காக சூரியன் கூடயே புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருப்பார். அப்புறம் சுக்கிரன் இருப்பார். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா, பாம்பு ராகு கூட இருக்குது. சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான். ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைச்சி காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதன் சுக்கிரன் தான் பண்ண முடியும் அவர்கள். அதனால் இந்த புதன் வக்கரமாகினாலே பாம்பு அடக்கிறார் கர்ப்பத்தை. அதே மாதிரி வக்கரமாகிட்டு கீழே இறங்கிடுவார். அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில். சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் மாசி மாதத்து வரைக்கும் 2026 அது வரைக்கும் கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம். அதனால் இது கவலைப்பட தேவையில்லை. கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம். ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே. ஏன்னா எப்போவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம். இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் காணாமல் போகும், தொலையும், பாழாகும். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இந்த வருஷம் முடியும் போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே, சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், எல்லாம் ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க. கொடுக்குறாங்க. நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை. கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது, நல்லது. ஏன்னா செவ்வாய் கடகத்துக்கு பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று பின்னாடி குரு புது வருஷத்தில் மாறின உடனே நமக்கு ரொம்ப சௌரியம். மிதுனத்துலேருந்து அழகாக பார்ப்பார். சனீஸ்வரனை பார்க்குறார், ரொம்ப கவலை இல்லை. அதனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அருமை இருந்ததுன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார். அது வரைக்கும் நமக்கு சனியினோட ராகு பர்மனெண்ட்டாக இருப்பார். ஒரு வருஷம் 11 மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுத்துவனோடு வாழறோம். சர்ப்பங்கள் வளைவு இருக்குது. நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம், சந்தோஷம் வேணாம். மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது. பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமேன்னு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு என்த்தையோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் லைஃப்பில் மனசில் ரொம்ப குடைச்சல் வரும், உடம்பு பாடி வரும். அது நீங்கள் பகவானை பிடிக்கணும், நான் கையில் இல்லை. அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒட்டியும் ஒட்டால் ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்றேனே அப்படின்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உறவுகாரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காம இருங்க, அது போதும். ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் மாற்றம் கிடையாது. செவ்வாய் கீழே வருவார், கடகத்துக்கு வருவார். அழகாக பார்ப்பார். பின்னாடி இருக்கிற சூரியனில் பார்க்கக்கூடிய அமைகள் சனியனையும் பார்ப்பார். இந்த ராகு கீழே இறங்கிற உடனே புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம். அது வரைக்கும் அமைதியாக ரிஷபத்தில் இருக்கிற குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்ப்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். குரு சுக்கராச்சாரியார் புதன் 2 பேர் தான் சர்ப்பாவுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவள் இருக்குது, மற்றவங்களெல்லாம் கிடையாது. அதனால் வரும்போது நமக்கு தெம்பு, தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும், நன்னா வாழ முடியும். ஒரு குறையும் இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அடிக்கடி சனீஸ்வரர் வக்கரமாகிறது, குரு வக்கரமாகிறது பயப்பட வேண்டாம். புது வருஷத்தில் இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே, நமக்கு தெளிவாக கிளியராக புரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க, ஒன்றும் விடாதீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் அவங்களெல்லாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும். எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் நம்ம நாட்டில் பார்த்தா பணத்தை நூண்டு கொடுக்குறாரு, ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க. மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார். நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டப்போ ட்ராப் பண்ணிக்கிறீங்கள, சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போதும். அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுப்பார். ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம நாட்டை பற்றி இப்படி தான். இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும், மார்ச் 15 ஏப்ரல் 13 வரைக்கும் உள்ள காலம்தான் உங்களுக்கு வந்து பங்குனி மாதம் சொல்லக்கூடியது, குரோதி வருஷம். ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி குரு அட்டமாதிபதியாக இருக்கலாம். ஒருத்தர் மறைஞ்சிருந்தார்னா நமக்கு மறைஞ்சிருக்கான்றதுக்காக நம்ம அவரை மறையில, நம்ம அந்த மறைப்பிலேருந்து வெளியில் வந்து அதை பார்க்கணும். அதுதான் சுக்கராச்சாரியார் மீனத்திலே உட்கார்ந்துட்டு குரு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார். ராசி பருவத்தை வந்து இல்லையா, எவ்வளோ யோகம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு. அங்கே குரு அவருக்கு சுக்கிரனுக்கு எங்கே இருக்க பலம் அளவுக்கு சுக்கராச்சாரி குருவுக்கு அங்கே பலம் உண்டு. கவலைப்படவே தேவையில்லை. எனிதாண்டால் நமக்கு பொறுத்த வரைக்கும் மனிதம் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி பெரும்பாலுமே கலையின் தொடர்புள்ளவங்க தான். அது என்னன்னா இருக்கட்டும், டெக்னீஷியன் உயவர் யாராக இருந்தாலுமே சுபத்தில் பொறுத்தவரை கலை தொடர்புள்ளவங்க தான் இருக்க முடியும். எதை தொட்டாலும் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஹேண்டாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். எதை பேசினாலும் ரசிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். எதை தொட்டாலும் அன்பான சாத்வீகமானது, ரிஷபம் ஆத்வீகமானது. அந்த சுக்கிராச்சாரியருடைய கண்ட்ரோல் பேனலில் இருக்கிறதுனால சூரியனாக இருந்தாலும் அந்த கம்பீரம் கௌரவம் பார்த்தா அட்ராக்ஷன். அதே மாதிரி சந்திரன் பார்த்தா கேட்கவே வேண்டாம், ரொம்ப அது ரோகிணி அங்கே இருக்குது, எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி விகுசிஷம் செவ்வாயிலேயே ரொம்ப டேஸ்ட்டு உணர்ச்சிகள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசனை இருக்குன்னா தேன் மாதிரினா மிருகசீஷம் தான் அது. ரிஷப மிருகசீஷம் அவ்வளோ அழகாக, அது ஆற்றல் அவ்வளோ அழகாக. இது பேசு பாட்டு குரல் வலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி பேசினாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாத்துக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆர்டிஸ்ட்டு ஒரு கலை நுட்பம் இல்லாமல் வாழ்க்கையே ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் எல்லாம் அசுகினம் இல்லை. அந்த பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கும் ஏகப்பட்டமான யோகங்கள் கிடைக்கிறது. ராசிநாதனே வாலண்டரியாக போய் உச்சமாகி அடுத்த வாலண்டரியாக அந்த குருவை வந்து அவங்க வீட்டில் உட்கார வச்சு மரியாதை, ராஜ மரியாதை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்காருன்னு பார்க்காதீங்க. சூரியனுக்கெல்லாம் 12ஆம் வீடு கிடையாது. ஆக 2 பக்கத்துலேயும் பொறுத்த வரைக்கும் சுபர்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. செவ்வாய் நிறைய ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு முக்கியமான வந்து களத்திரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தில் போயிடுவார், வீரியஸ்தானத்தில் போயிடுவார். அங்கே பலமற்று இருக்கிற மாதிரி இருக்கும், அந்நீச்சபங்கம் ஆகிடுவார். அங்கே இருக்கிற 2 சனீஸ்வரன் கும்பத்தில் 8ஆம் பாரியில் பார்ப்பார், பலம் வந்துடும். எவ்வளோ கூட அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோ கூட பலம் வந்துடுது. அதனால் இந்த சனீஸ்வரன் திருப்தியாக பார்ப்பார். ராகு மீனத்தில் இருக்கார். சூரியன் ராகு 0 ஆகிடும். ஆனால் சுக்கராச்சாரியார் புதன் வக்கரத்திலிருந்து நசு நடுக்கிறார். அதனால் வந்து அந்த புதன் வக்கரமானி பலமாயிடுது. எதுக்கு பலமானோ அவருக்கு பகவானுக்கு அந்த ராகுவை அட்டாக் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் விஷத்துளி துணூர் இருந்தாலும் விஷம்தான். ராகு என்னதான் இருந்தாலும் அரக்கன். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த புத்தி அந்த காமிதான் செய்வான். ஆனால் சூரியன் மங்கி போயிடுறது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் புதன் வக்கரமாகி காப்பாற்றின்னு இருக்கார். அதனால் ஒரு குறைவன் சுக்கராச்சாரியும் இருக்கார். அப்புறம் கும்பத்துக்கு ஒரு சனியனோடு இருப்பார். ஸோ சனீஸ்வரனோட கும்பத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஸோ இது பிரச்சனையும் இல்லாமல் ஒரு புதன் கூட இருந்து வக்கரமாகி குருவோட சுக்கரோட மீனத்தில் கீழே இறங்கி வந்து சனியோடு இருப்பார். அப்புறம் மறுபடியும் வக்கரம் முடிஞ்சு மேலே போவார். இதெல்லாம் வந்து ட்ராமா அவங்களுக்கு ஆடினா கூட நமக்கு வேண்டியது என்ன, இந்த காலத்தில் சௌரியங்கள். அறிவு வேலை செய்யும். எப்போ அந்த அறிவு வேலை செய்யும், எல்லா விஷயங்களும் நார்மலாக இருக்கணும்னா தான் நல்லா ஒழுங்காக ஸ்மூத்தாக போகும். கொஞ்சம் அசந்தால் கூட போதும், பிரச்சனைகள் வரும்போது அறிவு உயுக்தமாகிடும். புத்தியை நுட்ப புத்தியோடு பயன்படுத்திட்டு எப்படிலாம் பண்ணால் நிலைமை சமாளிக்கலான்றது வேறு நெகட்டிவ் எஃபெக்ட் வேறு மாதிரி பார்க்கணும். அதிபூத்த சாமர்த்தியம் இது பேர். இந்த சாமர்த்தியம் நிறைய மிகுத்து இருக்கும். இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, லைஃப்பில் அனுபவிக்கணுன்னா
சும்மா கைகால ஆட்டினாலும் அனுபவிக்க முடியாது. இது சாகரம். அது இந்த சாகரத்தில் இருந்தும்போது சமாளிக்கணும். அது சமாளிக்கிறதுக்கு வேண்டிய திறமை, அறிவு, அந்த நேரத்தில் அறிவு வேலை செஞ்சாலும் சமாளிக்க முடியாதுன்னா யூ ஆர் லூசிங் எவ்ரி திங். கிரியேட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுத்துருங்க அந்த மாதம். அதுவும் மெயின் சுக்கிரன் குருன்னு தான் மொத்தமே எல்லாம் கொடுக்கணும். வாங்கி சாப்பிட்றது யாருன்னா சனீஸ்வரன், செவ்வாய் நம்ம சமயக்காரனாக செஞ்சு கொடுக்க முடியும். அது ரெண்டும் தொடர்பு இருக்குது. ஆக மொத்தம் நம்ம இந்த பொறுத்த வரைக்கும் எல்லா கலைகளும் நல்லா அனுபவிக்க முடியும், அவுட்புட்டு கொடுக்க முடியும், டைட்டாக இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், அதில் நிறைய செல்வங்கள் திரட்ட முடியும். ரொட்டேஷனுக்கு பணம் வரும் இல்லை, ஜீவன பணத்தை தானே வச்சுருக்கு எதிர்பார்க்குறோம். அது நிறைய வரும், நல்ல சந்தர்ப்பங்கள் வரும், கூடும். சொந்தமாக வீடு வசதி வாசத்துக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சுருவார். அப்புறம் கடன் அடைக்கிறாரா இல்லை அதெல்லாம் தெரியாது. இப்போதைக்கே தேவையான அளவுக்கு பணம் வரும், வாங்கி வைக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லா ஆடம்பரமாக வாழலாம், அனுபவிக்கலாம், போகலாம், உறவுகள் நல்லா இருக்கும், வெளி வட்டாரம் நல்ல உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏக காலத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதம்தான் இது. இவ்வளோ யோகங்கள் வந்தோன்னு நம்ம கண்ணுக்கு தெரிய போகுது. அந்த வேகம் நமக்கு காற்று வேகமாக அடிக்கும்போது நமக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியுமா மரங்கள் ஆடுறன்னு சொல்கிறது, பூமி, இதெல்லாம் விசிபிலிட்டி இருந்தால் தான் அந்த காற்று அடிக்கிறதுன்னு தெரியும். அதே மாதிரி இந்த யோகங்களாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு அனுபவிக்கிறோன்னா நம்ம சௌரியங்களும் அனுபவிக்கக்கூடிய திறமையும் அந்த ஆரோக்கியம் நம்ம உடம்புல கூடணும். ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடிய புதன் ரிஷபத்துக்கு அருமையாக உட்கார்ந்துருக்கார். சுகஸ்தானாதி சூரியன் அங்குன்னு அருமையாக உட்காந்து சம்மந்தப்பட்டதுல இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் மெயின் என்ன உங்களுக்கு, அதே புதன் தான் உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி. அதே புதன் பூர்வ புண்ணியாதிபதி. அதே செவ்வாய் தொடர்பு சம்பந்தப்பட்ட செவ்வாய் அயனசைன போகஸ்தானாதிபதி. இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்பு லாபஸ்தானாதிபதி சுக்கராச்சாரரும். லாபங்கள்ன்றது வீரியம், விருத்தின்னு அர்த்தம். விருத்திகள் ஒன்றுன்னா வாழ்க்கையில் வேண்டிய சௌரியங்கள் கூடிகிட்டே வரணும். திரஸ்தாவர சங்கர சொத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த திரஸ்தாவர சங்க சொத்துக்கள் எல்லாம் நமக்கு இத்தனை நாளாக நிறைய பணம் ரொட்டேஷனாக இருக்குது, ஜாலியாக செலவழிச்சிட்டோம். நமக்குன்னு வீடு வசதி வாய்கள், தமக்குன்னு ஒரு பண்டாட்டி, தனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி, தனக்குன்னு வசதி வாய்ப்புகள், தனக்கு இதெல்லாம் சுற்றுச்சூழ வாழணும் ஆசைப்படுறோம் இல்லையா. எங்கேயோ சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும் போன பறந்தாலும் குடும்பத்துக்காக தான் நம்ம வாழறோம். அதுதானே உண்மை. அந்த குடும்பம் சேமமாக இருக்கணும் போது அதுக்குன்னு வீடு வசதி வாய்ப்புகள்லாம் உண்டாக சந்தர்ப்பங்கள் இத்தனை நாளாக பயன்படுத்தலை. இப்போ பயன்படுத்தலாம். நல்லா உங்களுக்கு வேண்டியது அமைப்புகள்லாம் கூடியிருக்கு, நல்லா அனுபவிக்கலாம். அது எப்படி வாயால் நூல் போட்டான்னா செஞ்சேன்னா நோட்டு ஒரு புடவை வந்துடுமா கேட்பீங்க. சந்தர்ப்பங்களை கொடுப்பான், அமைப்பை கொடுப்பான், அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான், புத்தியும் கொடுக்கணும். அந்த புத்தி இப்போ தான் வேலை செய்யும். அந்த புத்தி வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த புத்திக்கு உண்டானவன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி, அதான் புதன். புத்தி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா 2ஆம் வீடு சொல்லலாமே கிடையாது. புத்தி வேணும்னா பூர்வ புண்ணியம் ஒன்றாக தான் புத்தி ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா மாட்டி விட்டுருவான். புத்தி வேலை மாதிரி போய் யூஆர் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிதிங், அதுதான் பிரச்சனைக்கு உண்டாயிடும். அந்த புத்தி அழகாக வக்கரமாகி செயல்படும் போது அந்த டேக்கிள் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் டேக்கிள் பண்ணி உங்களுக்கு சாமர்த்தியமாக ஆக்கிக்கணும்ல, அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியம் நன்னாவே இருக்கும். நமக்கு வேண்டிய சௌரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அமைப்புகளும் தனக்கூடி வரும்போது, அதை அனுபவிக்கும் வரும்போது, அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை நமக்கு கொடுக்கும்போது மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்போது உங்கள் உடம்பு ஹெல்த்து நன்னா இருக்கும். ஓய்வுச்செல்லாம் உழைச்சி பணம் சம்பாதிச்சு இவ்வளோதான் நான் செஞ்சு கை கெட்டது வாங்கிட்டாய் போனால் மன உளைச்சல் வரும். அந்த மன உளைச்சல்னால்தான் சரீரம் பழகிறது. காலதாமதம் சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு கொள்வது, எத்தையோ சாப்பிட்றது கொள்வது, எத்தையோ பேசுறது, சமாளிச்சுட்டே இருக்குது சமாளிச்சுட்டே இருந்தால் வாழ்க்கை வந்துடுமா? நமக்கு வேண்டிய காரியம் ஆக மாட்டேங்குது, காசு வர மாட்டேங்குது, என்ன செஞ்சால் வரும்னு மனப்புழுக்கம் வந்ததுன்னா இந்த எல்லாம் கிளியர் ஆகிடும். அப்போ ஹெல்த்து நன்னா இருக்குமா இல்லையா? நன்னாயிடும். பசங்க குழந்தைகள் சொல்கிறபடி கேட்கும், வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக நல்லது பேசிகிட்டு இருப்பாங்க. தெய்வீக விஷயங்கள் அதிகமாக பேசக்கூடிய பங்கு கொள்ளக்கூடிய மாதம் இதெல்லாம். நம்ம தெய்வீக சுற்றுலாக்கள்லாம் போங்க, ஜாலியாக குடும்பத்தை அனுபவிங்க நல்லா சந்தோஷமாக. அதனால் வியாதி ஓட்டல்லாம் எல்லா காலத்துலேயும் வியாதி நோக்கம்லாம் இருக்கும். நமக்கு படுத்தாமல் இருக்கும், கட்டுக்கு அடங்கி இருக்கணும்,
கடன் உபாதை கட்டுக்கடங்கி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு ரொட்டேஷனுக்கு பணம் அடைச்சிட்டே இருப்போம். ஒரே சமயத்தில் பணத்தை கொடுத்து கடன் அடைக்க போகிறதில்ல. நம்ம கைக்கு அடங்குற மாதிரி கடன் இருந்தால் நமக்கு திருப்தியாக அடைக்கும் நம்பிக்கை வரும். அதெல்லாம் இந்த மாதம் நிறைய வருது. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்ததுனால பயன்படுத்தக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடிய அந்த மாதத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அது மேலும் மேலும் விருத்திக்கு வரும். குழந்தைகள்லாம் விருத்திக்கு வரும். காலத்தில் கல்யாணம் ஆகலைன்ற கதையெல்லாம் சொல்லாதீங்க. இனிமேலாம் அதே ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.